கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று நாம் தியானிக்க இருக்கிற காரியம் நம்முடைய வியாதியை குறித்து. ஐயா, நமக்கு வந்திருக்கிற நோய்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள், வலிகள், இன்னும் பல்வேறு பிசாசின் தொந்தரவுகளை குறித்து இன்று தியானித்து விட்டு வியாதிஸ்தர்களுக்காக இன்று சிறப்பான ஜெபம் ஒன்றை ஏறெடுக்க போகிறோம். இந்த ஜெப வேளையிலே நிச்சயமாக நிச்சயமாக நீங்கள் எந்த வியாதியில் இருந்தாலும் சரி, இன்று கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். இந்த தியான வேளையை கருத்தோடு கவனியுங்கள். பின்பு எங்களோடு ஜெப வேளையிலே இணைந்திருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வலிகள், உங்களுடைய வியாதிகள், பல்வேறு உபத்திரவங்கள் அது நின்று போகும், தீர்ந்து போகும் என்பதிலே மாற்றம் இல்லை. பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர். யோபு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்த்தீர்களானால், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய ஆண்டவரை, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் என்றால் அற்புதங்களை விசுவாசிக்க வேண்டும். ஐயா, நாம் கிறிஸ்துவை, நம்முடைய ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். அவர்தான் இரட்சகர் என்றால் அவர்தான் விடுவிக்கிறவர், அவர்தான் சுகமளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஐயா, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்வார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவனிடத்தில் சேருகிற வியாதியோடும் வருத்தத்தோடும் பல்வேறு வலிகள் உபத்திரவத்தோடும் இருக்கிற பிள்ளைகளுக்கு நாம் தேவனிடத்தில் சேரும் பொழுது அவர் வேறென்ன நன்மையை செய்வார்? வியாதிகளை சுகமாக்காமல் உங்கள் வியாதிகளை நிச்சயமாக சுகமாக்குவார். அதுபோல உங்களை எல்லா பாவ சாப கட்டுகளிலும் இருந்து நிச்சயமாய் விடுவிப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றும் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பாருங்கள், ஜனங்களால் இந்த பெரிய காரியங்களை, அற்புதங்களை, கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்வார் என்று சில வேளைகளில் நம்ப முடியவில்லை. அதனால் தான் எரேமியா 32:27 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார் ஜனங்களை பார்த்து, இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? பாருங்க, வியாதியோடு நம்முடைய சகோதர சகோதரிகள், ஐயா, நம்முடைய பிள்ளைகள் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் இந்த காரியத்தை உங்களை பார்த்தும் கேட்கிறார், உங்கள் பிள்ளைகளை பார்த்து கேட்கிறார். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? உங்க வியாதியை என்னால குணமாக்க முடியாதா? உங்க பாவத்தை மட்டும்தான் மன்னிக்க முடியுமா? ஏன் இப்படி கர்த்தருடைய வல்லமையை மட்டுப்படுத்துகிறீர்கள்? விசுவாசியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. கர்த்தர் உடனடியாக உங்கள் வியாதியில் இருந்தும், துன்பங்கள், வருத்தங்கள், வலிகளில் இருந்து உடனடியாக உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஐயா, அதனால் தான் உபாகமம் 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? பாருங்க, எவ்வளவு சமீபமாய் இந்த தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். இவர் நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மளை ரட்சித்து, நம்முடைய வியாதிகளில், உபத்திரவங்களில் இருந்து விடுவித்து குணமாக்குவார் என்று விசுவாசியுங்கள். ஐயா, எப்படி கலிலேயா கடற்கரையோரமாய் சென்று சகல வியாதிகளையும் சுகமாக்கினார்களோ, எப்படி பெதாஸ்தா குளக்கரையிலே சென்று வியாதியாய் இருந்தவர்களை குணமாக்கினார்களோ, எப்படி குணமாக்கினாரோ அப்படியே இன்றும் அதே இயேசு நம் மத்தியிலே இருக்கிறார். அதே இயேசு இம்மானுவேலராய் நம்மை விட்டு பிரியாதவராய் இருக்கிறார். உங்கள் வியாதிகள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்களை அவர் ஒரு நொடி பொழுதில் மாற்ற முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, மறந்து விடாதிருங்கள். ஐயா, வியாதியை உங்களில் இருந்து விலக்குவேன் என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உங்களை பகைக்கிற யாவர் மேலும் வரப்பண்ணுவேன் என்று சொன்னாரே. வியாதிகள் உங்களுக்கு அல்ல.
அப்படியானால் எப்படியா வியாதி வந்துச்சு, எப்படி எனக்கு வியாதி இருக்குது, நான் நல்ல பிள்ளை தானே, நல்ல விசுவாசி தானே. வியாதியை உங்களிலிருந்து விலக்குவார், இப்பொழுதே இன்றே விலக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று கர்த்தரே சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவருக்கு எல்லாம் கூடும். எந்த வியாதி உங்களுக்கு இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இது நடக்குமா நடக்காதா என்று சந்தேகப்படாதிருங்கள். அவர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆங்கிலத்தில் அதுக்கு என்னடி கேட்டீங்கன்னா, I am the Lord your healer. நான் உங்களுடைய தேவன், உங்களை சுகமாக்குறவர், உங்களை சுகமாக்குகிறவர். ஐயா, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலங்களிலும் நம்முடைய தேவன். என்னைக்கு அவர் பாருங்க, கப்பர்நகூம்ல, கலிலேயாவுல, பெத்லகேம்ல எல்லா இடங்களிலும் சுற்றி திரிந்தாரோ, வியாதிக்காரர்களை சுகமாக்கினாரோ, இதே அற்புதமான தேவ மைந்தன் இன்றும் நம் மத்தியிலே இருக்கிறார். உங்களை கைவிடவே மாட்டார். அவர் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் எப்படி ஆசீர்வதிப்பாரோ அதே போல வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்ன வார்த்தைகள், யாத்திராகமம் 23:25 சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். அது இன்றே நிறைவேறும். மாற்றமே இல்லை சகோதரியே. இப்பொழுதே நாம் செபிக்க போகிறோம். உங்களில் இருக்கிற எல்லா வியாதிகளும், எல்லா வலிகளும், எல்லா வேதனைகளும் இப்பொழுதே நீங்கள் மாறுவதை காண்பீர்கள் நிச்சயமாக. ஐயா, எந்த ஆஸ்துமா ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, சரீரத்திலே எந்த பாகத்திலே கட்டி உபத்திரவங்கள் இருந்தாலும் சரி, எந்த பாகத்திலே வலி வேதனைகள் இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளங்கள்ல இருக்கலாம், ஜாயிண்டா வலிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை உடல் முழுவதும் ஒரு வெக்கை, உடல் முழுவதும் தலை முதல் கால் வரை பல்வேறு பிரச்சனைகள், வலிகள், ஒரு நொடிப்பொழுதிலே கர்த்தர் அதை மாற்றி விடுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. விசுவாசியுங்கள், விசுவாசியுங்கள். நீர் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளமா, கால்கள் எல்லாம் பயங்கரமான வலியா இருக்குதா, உடல் முழுவதும் டாக்டர்களால் கண்டுபிடிக்க முடியாத வலி எங்கெங்கே இருக்கிறதோ, இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக, அதி நிச்சயமாக விடுதலை கொடுப்பார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அருமையான சகோதரனே, சகோதரியே, ஏன்னா வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாயா 53:4-5 சொல்லப்பட்டிருக்கிறது. முழுவதும் நீங்கள் வாசித்தீர்களானால், அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகிறோம். ஐயா, அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம் என்பதிலே ஒரு மாற்றமும் இல்லை. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு சமாதானத்தை, ஐயா, பாவங்களில் இருந்து, சாபங்களில் இருந்து, இன்னும் பல்வேறு உபத்திரவங்களில் இருந்து, வியாதிகளில் இருந்து உங்களை விடுவித்து நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, அந்த வேலை, அந்த பொறுப்பு அவர் மேல் வந்தது. அதான் கர்த்தர் சொன்னார், I am the Lord your healer. எப்படி ஒரு அற்புதமான ஆண்டவர் பாருங்க. நானே உங்கள் தேவன், உங்களை சுகமாக்குகிறவர் என்று அர்த்தம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் கவலைப்படாதிருங்கள். இன்று ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு எல்லா பலகீனங்கள், எல்லா உடல் சோறு அசதிகள், ஆஸ்துமா இருக்கிறவங்க, பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இஸ்னோபேலியா இருக்கிறவங்க, டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்க, நிச்சயமாக பாருங்க, இந்த ஜெப வேளைக்கு பின்பு நீங்க உடனடியாக செக் செய்து பாருங்கள். ஐயா, டஸ்டை எடுத்து உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள். இன்னும் ஆஸ்துமாவில் இருக்கிறவர்கள் நீங்கள் நடந்து பாருங்கள், ஓடி பாருங்கள், நீங்கள் கோல்டு வாட்டர் குடித்து பாருங்கள். உங்களுக்கு ஒன்றுமே செய்யாது. கர்த்தர் இப்பொழுதே விடுதலை கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். ஏன்னா கர்த்தர் உங்களோடு இருக்கிறவர், இரட்சகர், அவர் சர்வ பூமியின் ஆண்டவர். பாருங்க, சங்கீதம் 103:3 சொல்லப்பட்டிருக்கிறபடி, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்குவார். அதில் மாற்றமே இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனங்களை மட்டும் நீங்கள் அவருடைய வல்லமையை மட்டும் மட்டுப்படுத்தாதிருங்கள். விசுவாசியுங்கள் தேவனுடைய வார்த்தையை. ஐயா, அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர் எவனோ, அவருடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர் எவனோ, அவன் கெட்டு போகாமல், கெட்டு போக முடியாதையா, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை, கிறிஸ்துவை நமக்காக தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாரே. எத்தனை நல்ல ஆண்டவர் பாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, எப்படி ஆண்டவர் பாருங்க, அவர் அசுத்த ஆவி உள்ள மனிதர்களை விடுவித்து அவர்களுக்கு சுகமளித்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம்.
அப்போஸ்தலர் 10:38 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, நசரனாகிய நம்முடைய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆதலினால் அவர் எங்கும் சுற்றித் திரிந்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் சொஸ்தமாக்கினார், குணமாக்கினார், விடுவித்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பாருங்கள், லூக்கா 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கர்த்தருடைய சீஷர்களுக்கு அவரை அன்றும் இன்றும் பின்பற்றுகிற எல்லோருக்கும் அந்த அதிகாரத்தை வல்லமையை கொடுத்திருக்கிறார் என்பதை யாரும் மறுத்து பேச முடியாத உண்மை, சத்தியம். இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், இது உங்களை விடுதலையாக்கும். அது இப்பொழுதே நடக்க போகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, எனவே யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14, 15, 16 வாசித்தீர்களானால், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையை பார்த்து சொல்லுகிறார். யாக்கோபு, அப்போஸ்தலனாகிய யாக்கோபு வெரி போல்டா சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. யாராவது வந்து தான் ஜெபிக்கணுமா? யாராவது வந்து தான் தலையில கை வைக்கணுமா? யாராவது கையை வைக்கலாமா? ஏன் நாமே ஜெபித்தா என்ன? நீங்க ஜெபித்தாலும் சுகம் கிடைக்கும். மாற்றமே இல்லை, சந்தேகமே இல்லை. ஒருவேளை பலகீனப்பட்டிருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை பயப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள், நீங்கள் என்ன செய்யலாம்? உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்திலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது என்ன ஆகும்? அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். எத்தனை பாக்கியம் பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே. அதினால் பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாரிப்போம்? விடுதலை கொடுப்பார். நாம் ஜெபிக்க போகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, மார்க் 3ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களிலே கர்த்தர் தம்மை பின்பற்றியவர்களை பார்த்து சொன்ன அற்புதமான வார்த்தைகள். அவர்கள் தம்மோடு இருக்கவும், அவர்களை பிரசங்கம் பண்ணும்படியாக இவர் கர்த்தர் அனுப்பவும், அவர்கள் வியாதிஸ்தர்களை சுகமாக்கி பிசாசுகளை துரத்தும்படியான வல்லமை பெற்றவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அந்த அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். இன்றும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். பயந்து விடாதிருங்கள், மறந்து விடாதிருங்கள், விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெப வேளையிலே யார் யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறீர்களோ, யார் யாரெல்லாம் இன்னும் கஷ்டங்கள் உபத்திரவங்கள்ல இருக்கிறீர்களோ, யார் யாரெல்லாம் பாவத்தை விட முடியாதபடி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அத்தனை பேருக்கும் இன்று கர்த்தர் விடுதலை கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார். ஜெபம் முடிந்த வேளையிலே உங்களுடைய பலகீனங்களை, இப்பொழுது இருக்கிற பலகீனங்களை செக் செய்து பாருங்கள். எழும்பி நடங்கள் விசுவாசத்தோடு. பிளட் ப்ளீடிங்கோடு இருக்கிற பிள்ளைகள், இன்று உங்களுடைய பிளட் ப்ளீடிங் ஸ்டாப் ஆகும். மாற்றமே இல்லை. காது கேட்காதவர்கள் காதிலே கை வைத்துக் கொண்டு இந்த ஜெப வேளையிலே எனக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பார், என் கண்களில் இருக்கிற குறைபாடுகள் நீங்கும், நான் முழுமையாக பார்வடைவேன் என்று நம்பிக்கையோடு காத்திருங்கள். செஸ்ட்ல இருக்கிற பெயின்ஸ், ஹார்ட்ல இருக்கிற ஓட்டை எதுவாக இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்களுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கிறது என்று டாக்டர்கள் சொல்லி இருக்கலாம். விசுவாசியுங்கள், கைகளை வைத்துக் கொள்ளுங்கள் அந்தந்த இடங்களிலே. இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, யாரையா நீங்க ஜெபிக்கிறது? நபி ஆபிரகாம். பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே, நாங்கள் ஆப்பிரிக்கா தேசங்களிலே, கென்யா, உகாண்டா, ருவாண்டா போன்ற தேசங்களிலே, கிழக்கு ஆப்பிரிக்க தேசங்களிலே 42க்கும் அதிகமான ஓப்பன் ஏர் குர்சேடுகளை, சுவிசேஷ சுகமளிக்கும் கூட்டங்களை நடத்தி இருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இருந்து பலத்த காரியங்களை செய்திருக்கிறார். ஐயா, வட இந்தியாவில் பல மாநிலங்களில், ஒரிசா, மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் உட்பட பல மாநிலங்களில், ஈவன் கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களிலும் ஏறத்தாழ மொத்தம் 200க்கும் மேற்பட்ட ஓப்பன் ஏர், அதாவது திறந்த வெளி மைதான கூட்டங்களை, சுவிசேஷ சுகமளிக்கும் கூட்டங்களை துணிவோடு போல்டா கர்த்தருக்குள்ளே இன்றும் நடத்தி கொண்டிருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு கூட்டங்களிலும் நூற்றுக்கணக்கான பேர் ஒலிபெருக்கையிலே விரிவாக தங்களுடைய சாட்சியை பகிர்ந்திருக்கிறார்கள். இதை நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம், அல்லது நீங்கள் எங்க வெப்சைட்ல போய் பார்க்கலாம். சத்தியமாய் கர்த்தர் அற்புதமாய் அழகாய் அநேக சாட்சிகளை செய்திருக்கிறார். நான் நிச்சயமாக சொல்ல முடியும், இதில் பங்கெடுக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஐயா, இதுவரை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிச்சயமாய் என் தேவன் அற்புதமாய் பதிலளிப்பார், ரட்சிப்பார், உங்களை விடுவிப்பார்.
சுகமாக்குவார். மாற்றமே இல்லை. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். பரலோக பிதாவே, ஐயா உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. பரிசுத்த பிள்ளையாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் என் தேவனே, உம்முடைய திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாய் இருந்து இந்த ஜெப வேளையிலே தரித்திருக்கிற ஒருவரும் கெட்டு போகாதபடி, எந்த வியாதி இருந்தாலும் சரி, ஒருவேளை கேன்சர், ஒருவேளை கிட்னி ப்ராப்ளம், ஒருவேளை ஹார்ட்ல இருக்கிற பல்வேறு டிசீஸ், ஆஸ்துமா, இன்னும் ஆர்த்தரைட்டிஸ், சரீரத்தில் எங்கெங்கும் வலிகள், வேதனைகள், இன்னும் சரீரம் முழுவதும் பல்வேறு உபத்திரவங்களிலும், ஐயா பல்வேறு வகையான தொந்தரவுகளிலும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒன்றும் கெட்டு போகாதபடி இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, in the mighty name of Jesus. அப்பா, நீங்க தந்திருக்கிற அதிகாரத்தின்படி நீங்க நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதிஸ்தர்களை சுகமாக்குவீர்கள் என்று நீங்க தந்த அதிகாரத்தின்படியே கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். இந்த ஜெப வேளையிலே நம்மோடு தரித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய பல்வேறு வியாதிகள், துன்பங்கள், வருத்தங்களில் இருந்து விடுதலை உண்டாகட்டும். உண்டாகட்டும் இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே பல்வேறு வருடங்களாக ஆஸ்துமா, இஸ்னோபேலியா, பிரீத்திங் ப்ராப்ளம், டஸ்ட் அலர்ஜியில் அகப்பட்டு தவிக்கிற பிள்ளைகள் இப்பொழுதே செக் பண்ணி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். விடுதலை கொடுக்கிறார். இனி நீங்கள் ஆஸ்துமா ப்ராப்ளத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரார்த்தனைக்கு பிறகு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நிச்சயமாய் நிச்சயமாய் உங்களால் முடியாத காரியங்களை செய்து பாருங்கள். விடுதலை நிச்சயம். நிச்சயம். இயேசுவின் நாமத்தினாலே அது நிச்சயமாய் வியாதிகள் உங்களை விட்டு மறைகிறது இப்பொழுதே. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா ஆர்த்தரைட்டிஸ், எல்லா ஆர்த்தரைட்டிஸ் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கால் வலிகள், மூட்டு வலிகள், முழங்கால் வலிகள், எல்லா பாதங்களிலே இருக்கிற வலிகள், எரிச்சல்கள், எல்லாம் சரீரத்திலே இருக்கிற எரிச்சல்கள் எல்லாம் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே I command in the name of Jesus. I command in the name of Jesus. I am the ambassador of Jesus Christ. I command right now. எல்லா வலிகளும் வேதனைகளும் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும். Jesus mighty name. Mighty name of Jesus. Mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பலகீனங்களும் வெளியேறட்டும் இப்பொழுதே. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். Heal in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும். சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே. காது கேட்காத, கண் தெரியாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கிளாஸ்களை மாட்டிக்கொண்டு பல்வேறு கண்ணில் டிஸ்டர்பன்ஸ்கள் இருக்கிறவர்களுக்காக, காது கேட்காத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே செவிட்டு ஆவிகள் வெளியேறட்டும். Jesus mighty name. The spirit of blindness leave our people. கண்களிலே இருக்கிற குறைபாடுகள் மாறி பார்வை தெளிவாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பார்வை தெளிவாகட்டும். In the mighty name of Jesus. Mighty name of Jesus. எல்லா ஊமையும் செவிடும் குருடுமான ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உத்தரவிடுகிறோம். விடுதலை உண்டாகட்டும். Jesus mighty name. Mighty name of Jesus. சரீரத்திலே இருக்கிற ஐயா ஸ்பைனல் கார்ட்ல இருக்கிறவங்க இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே எல்லா ஸ்பாண்டிலைட்டிஸ், எல்லா ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம், எல்லா ஸ்பைனல் ப்ராப்ளம், கிப் ப்ராப்ளம், எல்லா இடங்களிலும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், எலும்புகளிலும் நரம்புகளிலும் இருக்கிற பிரச்சனைகள் சுகமாகட்டும். ye dry bones, listen the word of God. Leave the people all the disturbance right now. Jesus mighty name. இப்பொழுதே உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே, பலவீனமான எலும்புகளுக்குள்ளே தேவ வல்லமை இறங்குகிறது. விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே ஜீவன் உண்டாகட்டும். உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே பலன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கழுத்து பகுதியில் உள்ள எல்லா விதமான முதுகுத்தண்டில் இருக்கிற பிரச்சனைகள், ஸ்பைனல் கார்ட்ல, ஸ்பாண்டிலைட்டிஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுதே அது நிச்சயமாய் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். சுகம் உண்டாகட்டும். எலும்புகள், நரம்புகள், திசுக்கள் எல்லாம் சீரடையட்டும். We command by the resurrection power of Jesus Christ right now. In the name of Jesus,
in the name of Jesus, in the mighty name of Jesus, விடுதலை உண்டாகட்டும். யார் யாருக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கிறதோ, யார் யாருக்கு ஹார்ட்ல அடைப்பு இருக்கிறதோ, எல்லா பிரச்சனைகளும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பிரச்சனைகளுக்கும் விடுதலை உண்டாகட்டும். செயல்படாத கிட்னிகள் செயல்படட்டும். கேன்சர் வியாதிகள் மறையட்டும். அது தொடர்பாக இருக்கிற வலிகள், எல்லா விதமான வலிகளும் இப்பொழுதே மாறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. மாற்றமே இல்லை. இயேசு ஜீவிக்கிறார், இன்றும் ஜீவிக்கிறார். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பலகீனத்தின் கட்டுகளையும் உடைக்கிறோம். எழும்ப முடியாத, நடக்க முடியாத பிள்ளைகள் எழும்பி நடக்கும்படியாய், பல்வேறு வியாதிகள், வலிகள், பல்வேறு எரிச்சல்கள், சரீரத்திலே பல்வேறு உபத்திரவங்களில் இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் இரத்தத்தினாலே இப்பொழுதே விடுதலை உண்டாகிறது. விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா மரண கட்டுகளை உடைக்கிறோம். யார் யார் வியாதியிலே, ஐயா, மரண படுக்கையிலே, ஆஸ்பத்திரியிலே இருந்து கொண்டிருக்கிறார்களோ, யார் யார் வெண்டிலேஷன்ல இருந்து கொண்டிருக்கிறார்களோ, யார் யார் இன்னும் உபத்திரவங்களில் ஐசியூல இருந்து கொண்டிருக்கிறார்களோ, என் இயேசு கிறிஸ்துவின் குணமாக்குகிற வல்லமை, ஐயா, குணமாக்கும் தழும்புகளின் வல்லமை அவர்கள் மீது இறங்கட்டும். விடுதலை உண்டாகட்டும். விடுதலை உண்டாகட்டும். இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும். பொல்லாத ஆவிகள், மரண கண்ணிகள் உடையட்டும். இவர்களை கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும் பொல்லாத பிசாசே உனக்கு அதிகாரம் இல்லை. யோவான் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறபடி, நீ திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிற பொல்லாத பிசாசுக்கு இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர் மீதும் அதிகாரம் இல்லை. இயேசுவோ இவர்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்திருக்கிறார். அவர் இம்மானுவேல் அந்த பிள்ளைகளோடு இருக்கிறார். இவர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த தேசத்தில், எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, சமீபத்திற்கும் தூரத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, நானே ஜீவனும் உயிர்த்தெழுதலும் வல்லமையுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவின் நாமத்தினாலே சம்பூரண விடுதலை இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். தகப்பனே, நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி சுவாமி. ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நீ விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. அருமையான விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியா இவருடைய எல்லா பாவங்களையும் நீக்கி என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே இவர்களை பரிசுத்தப்படுத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். யாக்கோபு 5 சொல்லப்பட்டபடி ஒருவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று சொன்னீங்களே. இந்த பிள்ளைகளுடைய பாவங்களை, குற்றங்களை எல்லாம் மன்னித்து உம்முடைய திரு இரத்தத்தால் மன்னித்து உம்முடைய தழும்புகளினால் இவர்கள் பெற்ற விடுதலை பரிபூரணம் உண்டாகும்படியாய், விடுதலையிலே ஒரு பரிபூரணம் உண்டாகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு மாற்றமும் இல்லை. தயவு செய்து நீங்கள் இப்பொழுதே செக் பண்ணி பாருங்கள் உங்கள் சரீரங்களை. ஆஸ்துமால இருக்கிற பிள்ளைகள், இஸ்ரபேலியா, இன்னும் டஸ்ட் அலர்ஜி போன்ற பிரச்சனையில் இருக்கிறவர்கள் நிச்சயமாக தைரியமாக சென்று செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வியாதிகள் சுகமாகி இருக்கும். பாருங்கள், ஆர்த்தரைட்டிஸ், ஜாயிண்ட் பெயின்ல இருக்கிறவங்க விசுவாசத்தோடு எழும்பி நடங்கள், ஜம்ப் பண்ணுங்கள், பெண்ட் பண்ணி பாருங்கள். எல்லா ஆர்த்தரைட்டிஸ், எல்லா விதமான ஸ்பாண்டிலைட்டிஸ் வியாதிகளும் உங்களை விட்டு மறைந்திருப்பதை பார்ப்பீர்கள். ஈவன் கேன்சர் வியாதியில் இருப்பவர்கள், நான் உங்களுக்கு நிச்சயமாக சொல்லுகிறேன், எந்த விதமான வலியும் வேதனையும் உங்களை விட்டு இப்ப மாறி போயிருக்கும். விசுவாசியுங்கள். வியாதிகள் உங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களை விட்டு விலக்கி இருக்கிறார். உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாய் நீங்கள் உங்கள் சாட்சிகளை நிச்சயமாக எந்த லெவல்ல உங்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறாரோ அதை நிச்சயமாய் பதிவு செய்யுங்கள். அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். மறந்து விடாதீர்கள். இந்த வியாதிஸ்தர்களுக்காக தொடர்ந்து நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு அறிந்த தெரிந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஃபைலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அவர்களையும் என்கரேஜ் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை விடுவிப்பார், தொடர்ந்து உங்களோடு நித்திய நிரந்தரமாய் தங்கி இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஆமென்.